Welcome to Social Science class, Term 2, Unit 2, Part 2 video of Sanctuaries. Children, let us recall what did we learn in our Part 1 video of Sanctuaries. What is sanctuary? Sanctuary is a place where animals and birds are protected from hunting and other human activities. I repeat, sanctuary is a place where animals and birds are protected from hunting and other human activities. National parks. National parks are places where wild animals are protected. I repeat, national parks are places where wild animals are protected. Biosphere reserves. In biosphere reserves, animals, birds and plants are protected. I repeat, in biosphere reserves, animals, birds and plants are protected. Kurinji flower which blossoms only once in 12 years. I repeat, Kurinji flower which blossoms only once in 12 years. When International Tiger Day is celebrated, think and answer me, children. Yes, you are correct. International Tiger Day is celebrated on 29th July. Let us start today's class. Anu, what about birds? Next, Anu, birds பத்தி கேக்குறாங்க. Grandfather, if you want to see different types of birds, then we must visit Vedantangal Bird Sanctuary. நம்ம நிறைய வகையில் பறவைகளை பார்க்கணுன்னா வேடந்தாங்கல் பறவை சரணாலயத்தில் தான் போய் பார்க்கணுன்னு தாத்தா சொல்கிறாரு. அனு, வேர் இஸ் இட்? அனு, எங்கே இருக்கு? கிராண்ட்ஃபாதர், இட் இஸ் 25 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் செங்கல்பட்டு. செங்கல்பட்டிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குன்னு தாத்தா சொல்கிறாரு. அனு, ஐ எம் ஷுர் there are some really unique and colorful birds. யூனிக்னா ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய. அனு சொல்கிறாங்க, கலரான பறவைகளும் ஒரே மாதிரியான பறவைகளும் அங்கே இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அனு சொல்கிறாங்க. எஸ் அனு, birds that migrate from different parts of the world can be found here. தாத்தா சொல்கிறாரு, ஆமாம் அனு, பேர்ட்ஸ் வந்து மைக்ரேட் மீன்ஸ் வலசை போதல் அல்லது இடம்பெயர்தல். வெவ்வேறு நாடுகளிலிருந்து இங்கே நம்ம நாட்டுக்கு வரும் பறவைகள். ஏன் அப்படின்னா டியூ டு சேஞ்ச் இன் சீசன்ஸ் மாறதுனால அதிக மழையாக இருந்தாலோ இல்லை அதிக வெயிலாக இருந்தாலோ அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டமாக இடம்பெயரும். யூ கேன் ஃபைண்ட் பெலிகன்ஸ், நைட் ஹெரான்ஸ் அண்ட் மெனி மோர் பேர்ட்ஸ். அங்கே வேடந்தாங்கல்ல என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னா பெலிகன்ஸை பார்க்கலாம், நைட் ஹெரான்ஸ் எல்லாமே பேர்ட்ஸ் தான், அது எல்லாமே அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. மைக்ரேட் மீனிங் a bird or an animal moves from one place to another due to change in seasons. Anu, can we find peacocks there? தாத்தா வந்து பேர்ட்ஸை பற்றி சொன்னதுமே அனு கேட்குறாங்க, அங்கே பீகாக்ஸ் மயில்கள் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. கிராண்ட்ஃபாதர், நோ அனு, பீகாக்ஸ் கேன் பி ஃபவுண்ட் இன் தேர் நேச்சுரல் ஹேபிட்டேட் அட் விராலிமலை இன் திருச்சி. இல்லை அனு, அதாவது வேடந்தாங்கல்ல இருக்காதுன்னு சொல்கிறாரு. பீகாக்ஸ் எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா பீகாக்கினுடைய இயற்கை வாழ்விடமான திருச்சியில் இருக்கக்கூடிய விராலிமலையில் இருக்குதுன்னு தாத்தா சொல்கிறாரு. அனு, ஐ வுட் லவ் டு விசிட் திஸ் பிளேஸ். எனக்கு அந்த இடத்த போய் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு அனு சொல்கிறாங்க. Let us know. Vedantangal Bird Sanctuary is the oldest water bird sanctuary in India. வேடந்தாங்கல்
பறவைகளின் சரணாலயம் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகவும் பழமை வாய்ந்த நீர்நிலை பறவைகளின் சரணாலயம் ஆகும். Grandfather: Sure. Do I tell you about the one-horned rhinoceros? One-horned rhinoceros means ஒற்றை கொம்பு காண்டாமிருகம். அடுத்ததா தாத்தா காண்டாமிருகத்தை பற்றி கூறுகிறார். அனு: Are there one-horned rhinoceros? ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. பிக்சரில் பாருங்கள், ஃப்ரண்ட்டில் ஒரே ஒரு கொம்பு வச்சுட்டு காண்டாமிருகம் இருக்கு இல்லையா, இதுதான் one-horned rhinoceros. Grandfather: Yes, Anu. Very rare species of rhinoceros are protected in Kaziranga National Park. இந்த அரிய வகை காண்டாமிருகத்தை கசிரங்கா தேசிய பூங்காவில் பாதுகாத்து வராங்க அப்படின்னு சொல்கிறார். அனு: Where is it? எங்கே இருக்கு? Grandfather: It is in Assam. அஸ்ஸாமில் இருக்குன்றார். எது? கசிரங்கா நேஷ்னல் பார்க். Let us know. Kaziranga National Park is the home of one-horned rhinoceros. It has around 2/3 of all rhinoceros in the world. Due to the successful conservation efforts, the number of one-horned rhinoceros have been increased. இந்த கசிரங்கா தேசிய பூங்கா தான் ஒற்றை கொம்பு காண்டாமிருகத்தின் இருப்பிடமாகும். இங்கே உலகத்தில் இருக்கக்கூடிய 3/2 பங்கு காண்டாமிருகமானது இந்த இடத்தில் இருக்கின்றது. வெற்றிகரமான பாதுகாப்பு முயற்சிகளின் காரணமாக இந்த காண்டாமிருகத்தின் எண்ணிக்கையானது அதிகரித்து கொண்டே வருகின்றது. Children, let us do this activity which is in page number 94. Let us discuss and write. Name some of the animals or birds found in the following places: Viralimalai Sanctuary, Nilagiri Biosphere Reserve, Kaziranga National Park, Corpet National Park. Let us write the names of animals and birds in Viralimalai Sanctuary. Viralimalai Sanctuary. First, Malayan peacock peasant. 2. The green peafowl. 3. The white peacock. Number 4. Grey peacock peasant. Next, Nilgiri Biosphere Reserve. 1. Royal Bengal tiger. 2. Asian elephant. 3. Nilgiri tahr. 4. Black panther. Kaziranga National Park. Indian rhinoceros, elephant grass, tiger, leopard Indian elephant, sloth, bear. Corpet National Park. Royal Bengal tiger, walking deer, hug deer, otters, Asiatic black bear. Let us know. The 3 biosphere reserves in Tamil Nadu are: 1. Nilgiri Biosphere Reserve. 2. Gulf of Mannar Biosphere Reserve. 3. Agastyamalai Biosphere Reserve. Asiatic lions. Anu: Grandpa, you did not tell me about lions. தாத்தா, நீங்கள் எனக்கு சிங்கங்களை பற்றி சொல்லவே இல்லையேன்னு சொல்கிறாங்க அனு. Grandfather: Oh yes, Gir National Park in Gujarat has Asiatic lions. கர் தேசிய பூங்காவில் ஏஷியாட்டிக் லயன்ஸ் இருக்குது, இது குஜராத்தில் இருக்குன்னு சொல்கிறாரு. அனு: வெரி இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு அனு சொல்கிறாங்க. Grandfather: Animals, birds and different types of plants are important part of our environment. நம்மளுடைய சுற்றுச்சூழலில் மிக முக்கிய பங்கினை எதெல்லாம் வகிக்குது அப்படின்னா விலங்குகள், பறவைகள் மற்றும் அனைத்து வகையான தாவரங்கள் ஆகும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. மரம் வளர்ப்போம்,
மழை பெறுவோம். நிறைய பிளான்ஸ் வைங்க சில்ட்ரன். இன்னிலிருந்து என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்டு பக்கத்தில் கூட பிளான்ஸ் எல்லாம் நிறைய வைங்க. நல்லா தண்ணி ஊற்றுங்க, அதை நல்லா வளருங்க. அந்த பிளான்ஸ்னால் நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்னால் நல்லா மழை கிடைக்கும், அதே மாதிரி நம்மளுக்கு சுத்தமான காற்று கிடைக்கும். ஓகேங்களா? அனு, எஸ் grandpa, we must never harm them. It is our duty to protect them. ஆமாங்க தாத்தா, நாம் இனிமே எந்த அனிமலையோ பேர்ட்ஸையோ பிளான்ஸையோ துன்புறுத்தக்கூடாது. பிளான்ஸை துன்புறுத்தக்கூடாது அப்படின்னா வெட்டக்கூடாது நம்ம, அதுதான் ஹார்ம். ஓகேங்களா? அதே மாதிரி இவை அனைத்தையும் நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறது நம்மளுடைய கடமைன்னு அனு சொன்னாங்க. Children, let us do the book exercise which is in page number 97. Evaluation. Choose the correct answer. Number 1. Corbett National Park is at dash. Corbett National Park is at dash. Uttarakhand. 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 Corbett National Park is at Uttarakhand. Number 2. The national park in West Bengal is dash. A. Sundarbans National Park. B. Gir National Park. C. Anna National Park. Answer is A. Sundarbans National Park. SUNDERBANS. Sundarbans National. NATIONAL. National Park. 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 Sundarbans National Park. Number 3. Dash Sanctuary is at Vedandangal. Dash Sanctuary is at Vedandangal. A. Lions. B. Birds. C. Tigers. Answer is B. Birds. 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 Birds Sanctuary is at Vedandangal. Number 4. There are dash biosphere reserves in Tamil Nadu. There are dash biosphere reserves in Tamil Nadu. A. 3. B. 5. C. 4. Answer is 3. A. 3. TH or double E. 3. There are 3 biosphere reserves in Tamil Nadu. Number 5. Gir National Park is in dash. Gir National Park is in dash. A. Gujarat. B. Assam. C. Hyderabad. Answer is Gujarat. A. Gujarat. 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 Gir National Park is in Gujarat. Match the following. Left hand side. Number 1. Tiger. 2. Lion. 3. Elephant. 4. Birds. 5. One-horned rhinoceros. Right hand side. Nilgiris, West Bengal, Assam, Gujarat, Vedandangal. Tiger. Match with West Bengal. Lion. Gujarat. Gir National Park. Elephant. Nilgiris Biosphere Reserves. Birds. Vedandangal Sanctuary. One-horned rhinoceros. Assam. Answer the following. Number 1. What is sanctuary? What is sanctuary?
Answer. Sanctuary is a place where animals and birds are protected from hunting and other human activities. Number 2. What are the animals protected in the Corbett National Park? What are the animals protected in the Corbett National Park? The majestic Bengal tigers are protected in the Corbett National Park. I repeat, the majestic Bengal tigers are protected in the Corbett National Park. Number 3. Name the animals in Nilgiris biosphere. Name the animals in Nilgiris biosphere. The Nilgiri Biosphere Reserve not only has elephants but also has Indian leopard, black panther and Nilgiri tahr. I repeat, the Nilgiri Biosphere Reserve not only has elephants but also has Indian leopard, black panther and Nilgiri tahr. Number 4. Where are one-horned rhinoceros protected? Where are one-horned rhinoceros protected? Kaziranga National Park is the home of one-horned rhinoceros. Kaziranga National Park is the home of one-horned rhinoceros. Number 5. How should we treat animals? How should we treat animals? We must never harm them. We must never harm them. It is our duty to protect them. It is our duty to protect them. Let us do the project in page number 98. Name the state for the following sanctuary or national park or biosphere reserve. Number 1, Vedandangal Bird Sanctuary is in Tamil Nadu. Right? Tamil Nadu. Number 2, Gir National Park, Gujarat. Gir National Park, Gujarat. Number 3, Nilgiri Biosphere Reserve, Tamil Nadu. Nilgiri Biosphere Reserve, Tamil Nadu. Number 4, Kaziranga National Park, Assam. Kaziranga National Park, Assam. Number 5. Corbett National Park, Uttarakhand. Corbett National Park, Uttarakhand. Children, I hope you all enjoyed today's class. Thank you.